கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கஞ்சி மன்றாடி இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல், ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலுயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து என்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 1வது பாடல்.
சாயும் நின்றெழுந்து பணிவோர்ந்து பக்தரே அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 58. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 58. சங்கீதம் 58 முறைமுறையாக மாறி மாறி வாசிப்போம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துப்படுத்துகிறீர்கள். துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடவாய் பற்களை நோக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒளிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். Let us all confess our faith through Apostolic Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ரெவல்யூஷன் சாப்டர் 1 verses from 1 to 7. வெளிப்படுத்துதல் 1 முதல் 7 வரை. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூலை காரணருமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட, மகிழ்ச்சியோடு எங்கள் ஜெப தூபங்களை உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி ஏறெடுக்க எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் சொன்னீர், எங்கே 2 3 என் நாமத்தில் ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன வாக்கு மாறாது ஜீவனுள்ள ஆண்டவர் இப்போது எங்கள் மத்தியில் வாசமாய் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் கேட்க இருக்கின்ற விண்ணப்பங்களையும் செவி கொடுத்து கேட்டு நன்மையான பதிலை பரத்திலிருந்து கட்டளையிட இருப்பதற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றியை பலியாக எடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில் தடையாக இருக்கின்ற அந்த பாவ சுவரை ஆண்டவர் அப்புறப்படுத்தி அருள வேண்டுமாறு, நீர் எங்களை பாவமற கழுவி அருள வேண்டுமாறு, உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி அருள வேண்டுமாறு, தூய்மைப்படுத்தி அருள வேண்டுமாறு ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக, உம்மை நோக்கி அனுதினமும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நீர் நல்ல மெய்ப்பனாக எங்கள் கரங்களை பற்றி வழிநடத்தி அருள வேண்டுமாறு, எங்கள் தேவைகளை சந்தித்தருள வேண்டுமாறு, நல்ல மேய்ச்சல்கள் அண்டையிலே, நல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நீர் எங்களை கரம் பற்றி வழி நடத்துவதை
நாங்கள் அனுபவித்து தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தலைவராக இருந்து, ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, பாதுகாவலராக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்தரல வேண்டுமாறு, ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். திசை தோசனலை மாற்றுங்கள். உடைய சரீரங்களை பாதிக்காதபடி உடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளும். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், ஞாபக சக்தியை கொடும். பள்ளியிலே முதல் தரமான மாணவிகளாக என்னுடைய பிள்ளைகள் திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து உடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். வாலிப பிள்ளைகளுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைவு கூறத்தக்கதாக, சிருஷ்டிகராகிய உம்முடைய பாதப்படியில் தன்னுடைய வாலிப நாட்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களோடு பேச வேண்டுமாறு, இடைவிட வேண்டுமாறு. இந்த வாலிப நாட்கள் தற்காலிகமான நாட்கள், அது புல்லை போன்ற, புகையை போன்ற, அஞ்சல்காரன் ஓட்டத்தை போன்ற துரிதமாக கடந்து செல்லக்கூடிய நாட்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடைய பாதப்படியில் தங்களுடைய வாலிப நாட்களை அர்ப்பணித்து நீர் வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதங்களை எம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உயர் கல்வியில் ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே நிரந்தரமான வேலை வாய்ப்பை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து கற்பத்தின் கனிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலே கற்பத்தின் கனியின் மூலமாக ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். சுகவீனர்களுக்காக, பலவீனர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். மெய்யான பரிகாரத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்று உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷினரிகளுக்காக, உடைய குடும்பங்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்து உடைய தேவைகளை சந்தித்து காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தி அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ளப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். என்னுடைய திருச்சபையின் மூலமாக, என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்தும். அவருடைய எதிர்காலங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக, இந்திய தேசத்தின் நீதி அரசர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும். பாமர மக்களுடைய வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தின கூலிகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். உடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாமர மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உடைய கண்ணீரை துடையும். இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்திலே முன்களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சமூக சேவகர்களுக்காக, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக
இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையின் பாத்திரங்களாக அவர்களை எடுத்து பயன்படுத்தும். இந்த கொரோனா வைரஸினாலே அவர்கள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை ஆண்டவர் சீர் செய்யும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபைகளின் பொருளாதாரத்தை ஆண்டவர் சீர் செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் உம்முடைய வார்த்தையை பயனளிக்க ஆயத்தமாக இருக்கின்ற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய மெல்லிய தொனியை, உம்முடைய பரம மன்னாவை நாங்கள் அனைவரும் உட்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தியற வேண்டுமாறு அவர்கள் மூலமாக நாங்கள் பரம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையை மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அந்த ஜெப கொடுகையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல MYF யூத் மீட்டிங் ஆராதனைக்கு பிறகு 12 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் தவறாது ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கொடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 10ஆம் தேதி மிஸ்டர் N. ரவி இன்போதயன். 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரியங்கா ரிச்சி மனுவல். 11ஆம் தேதி ரோஷன் கிறிஸ்டோஃபர். 11ஆம் தேதி மிஸ்டர் ஜான் ரோஸ் ராஜசேகர். 13ஆம் தேதி மிஸ் பிங்கி மனோகர். 14ஆம் தேதி மாஸ்டர் பென்னி தாமஸ். 15ஆம் தேதி மிஸ்டர் பி பால்ராஜ். இம்மட்டும் கரம் பிடித்து வழி நடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் அங்கங்களுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் இவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள்தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரர் அபினேஷ் சாம்லின் அவர்கள் சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க இருக்கின்றார்கள்.
அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றேன். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மகிழ்வோம். ஏனென்றால் இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவாதி தேயன் நமக்கு சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். நான் தூரம் போயினும் அவர் என்னை கண்டு கொண்டார். அவருடைய ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொன்னார். இன்று உங்களையும் குறித்து அதையே தான் சொல்லுகிறார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்காத அவர் காத்து கொள்வார். இந்த உலகத்தில் உள்ள எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய அன்பு என்றும் நம்மோடு இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் வாரிலே என்னை கரமசித்து அவர் அன்பாய் சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்திலே நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்காக காத்திருக்கிறது. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே அமர்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம மத்தியிலே சிறப்பு செய்தியை பயனளிக்கத்தக்கதாக சகோதரர் விமல்குமார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சென்னை அண்ணாநகர் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் அங்கத்தினர். அவர்கள் ஸ்பீக் என்ற ஸ்தாபனத்தின் சிஇஓவாக துபாய், மும்பை, சென்னை போன்ற இடங்களிலே பணியாற்றி இப்பொழுது அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் அநேக திருச்சபைகளுக்கு சென்று ஆண்டவருடைய
வருகையை குறித்து, இறுதி இயலை குறித்து அவர்கள் தெளிவாக விளக்கி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டு அந்த ஆய்வின் பலனினாலே அவர்கள் இந்த விதமாக இறையியலை மக்களுக்கு எளிமையாக அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் போன்றவைகளை அவர்கள் மிக அருமையாக எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று நம்மத்தியில் நம்முடைய ஆராதனையிலே செய்தி கொடுப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை நீங்கள் தயார்படுத்துங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பாஸ்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் உள்ள எல்லா அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை உரித்தாக்குகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் கடைசி நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்தும் தெளிவாக போடப்பட்டிருக்கின்ற ஒரு புஸ்தகம் என்று எடுத்துக்கொண்டால் அது வெளிப்படுத்தின விசேஷம்தான். அதனால்தான் இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது யோவான் குறிப்பிடுகின்றார், இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று யோவான் எழுதுகின்றார். இப்பொழுது பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கின்றார். இயேசு கிறிஸ்து இதை ஒரு தூதனிடம் கொடுத்து தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானிடம் கொடுக்குமாறு இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் யோவான் பத்மு தீவில் காணப்படுகின்றார். ஏன் யோவான் அந்த பத்மு தீவிற்கு சென்றார்? வெளிப்படுத்தின விசேஷமானது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்பொழுது இந்த உலகத்தை ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. யோவான் இதை குறித்து எந்த ஒரு கவலையும் கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த ரோம பேரரசனுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அதனால் யோவானை பிடித்து சிறை கைதியாக்கி அவரை நாடு கடத்துகின்றார். நாடு கடத்தி பத்மு தீவிலே அவனை ஆயுள் கைதியாக அனுப்புகின்றார்.
பத்மு தீவு என்பது ரொம்ப எந்த ஒரு உணவு கிடையாது, அங்கு பாம்பு, கொடிய விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த நேரத்தில் தான் அங்கு இயேசு கிறிஸ்து அனுப்பிய தூதன் இந்த உலகத்தில் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை ஒப்புவிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் யோவான் தன்னிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த புஸ்தகத்தை எழுத தொடங்குகின்றார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று எழுத தொடங்கும் போது ஒரு பெரிய ஒரு எக்கால சத்தத்தை அவர் கேட்கின்றார். உடனே அந்த எக்கால சத்தத்தை நோக்கி அவர் பார்க்கிறார். அவருக்கு பின்னாடி என்ன ஒரு சத்தம் அப்படின்னு பார்க்கிறார். அவர் திரும்பி பார்த்த பொழுது அங்கு மனுஷகுமாரனுடைய தோற்றம் காணப்படுகின்றது. ஒரு பெரிய பெரு வெள்ளத்து இரைச்சல். மனுஷகுமாரனை சுற்றிலும் 7 பொன் கொத்து விளக்குகள் காணப்படுகின்றன. அவருடைய தலைமயிர் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் காணப்படுகின்றது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வாயிலிருந்து 2 புறமும் கருக்கான பட்டயம் புறப்பட்டு வந்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல பிரகாசித்தது. நிலையங்கி தரித்திருந்தார். மார்பிலே பொற்கச்சை கட்டியிருந்தார். இவை எல்லாவற்றையும் யோவான் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். பார்த்தவுடனே அவர் தரையிலே கீழே விழுந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே விழுகின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து யோவானுடைய கரத்தை பிடித்து எழுப்புகின்றார். எழுப்பி அவர் சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரும் உயிர்த்தவருமாயிருக்கிறேன் என்று கூறுகின்றார். அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் காணப்படுகின்றது. அவருடைய இடது கையில் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் காணப்படுகின்றது. இவை எல்லாவற்றையும் யோவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப சொல்றாரு, ஏசாமி சொல்றாரு, நீ கண்டவைகளையும் இனிமேல் காணப்போகிறவைகளையும் குறித்து இந்த புஸ்தகத்தில் எழுது. நீ பார்த்த அந்த 7 பொன் குத்து விளக்குகள் ஆசியாவில் உள்ள 7 சபைகளாம். நீ என்னுடைய வலது கரத்தில் கண்ட 7 நட்சத்திரங்களும் இந்த சபையின் 7 தூதர்களாம் என்று கூறுகின்றார். இவை எல்லாவற்றையும் நீ இந்த 7 சபைகளுக்கு தெரியப்படுத்து என்று ஆண்டவர் கூறிவிட்டு செல்லுகின்றார். இப்பொழுது யோவான் ஒவ்வொரு சபையை குறித்து தன்னிடம் வெளிப்படுத்தினதை ஒவ்வொரு சபைக்காக எழுதுகின்றார். முதலாவதாக எபேசு சபைக்கு எழுதுகின்றார். இந்த எபேசு சபையை குறித்து எழுதும் போது சொல்றாரு, இந்த சபை கிரியைகளில் நிறைந்த சபை, பிரயாசப்படுகின்ற சபை, பொறுமை நிறைந்த சபை, சகிப்புத்தன்மை நிறைந்தது, கள்ள அப்போஸ்தலர்களை அடையாளம் கொள்ளுகின்ற சபை. ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கூறுகின்றார். என்ன குறை என்றால், நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் என்று மிகவும் வருத்தப்படுகின்றார். அவ்வாறு கூறிவிட்டு எபேசு சபையை பார்த்து கூறுகின்றார், நீ மறுபடியுமாக நீ என்னிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மனம் திரும்பு,
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னுடைய விளக்கு தண்டு என்ற சபையின் அங்கீகாரத்தை நான் உன் மத்தியில் இருந்து நீக்கி விடுவேன் என்று கூறுகின்றார். ஆனால் நீ மனம் திரும்பி மறுபடியுமாக நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாகில் பரதீசில் உள்ள ஜீவ விருட்சத்தை உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று கூறுகின்றார். இப்பொழுது இரண்டாவது சபையை குறித்து எழுத தொடங்குகின்றார். சிமிர்னா சபை. இந்த சபை பணக்கார சபை, சாத்தானுடைய கூட்டங்கள் நிறைந்த சபை. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கின்றார், இந்த சபையில் உள்ள தேவ ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூறுகின்றார், கடைசி நாட்களில், அதாவது உபத்திரவ நாட்களில் உங்களுக்கு அநேக கஷ்டம் கொடுப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ணணும்? மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். அவ்வாறு உன்னை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உன்னை கொலை செய்ய துணிந்தாலும் நீ மரண பரியந்தம் என்னிடத்தில் உண்மையாயிருக்க வேண்டும். அவ்வாறு உண்மையாயிருந்தால் உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை பரிசாக அளிப்பேன் என்று கூறுகின்றார். அடுத்ததாக மூன்றாவது சபையை குறித்து கூறுகின்றார், பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபையானது சாத்தானுடைய சிங்காசனம் குடிக்கொண்டிருக்கின்ற சபை. உபத்திரவ நாட்களில் அதிகாரப்பூர்வமாக விக்கிரக ஆராதனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவர் கூறுகின்றார், எப்படிப்பட்ட நெருக்கடி, எப்படிப்பட்ட இன்னல்கள் உனக்கு நேர்ந்தாலும் நீ உன்னுடைய விசுவாசத்தை பற்றிக் கொண்டு என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மேலும் வெண்மையான குறிக்கல்லில் எழுதப்பட்ட ஒரு புதிய நாமத்தை உனக்கு தரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். நான்காவதாக தியத்தீரா சபையை பற்றி எழுதுகின்றார். இந்த சபையில் பொறுமையானவர்கள் அதிகம் உள்ளவர்கள், கிரியை நிறைந்த சபை, அன்புள்ள சபை, பிரயாசப்படுகின்ற சபை, ஊழியத்தில் தலை சிறந்த சபை. ஆனால் இந்த சபையிலும் உபத்திரவ நாட்களில் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று கூறப்படுகின்ற அசுத்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆண்டவருக்கு விரும்பாத காரியங்களை சபைகளுக்குள் புகுத்தி தேவ ஜனங்களையும் விசுவாசிகளையும் சிதறடிக்க முற்படுகின்ற சபை. ஆனால் இந்த சபையில் உள்ள தேவ ஜனங்களையும் விசுவாசிகளையும் பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், இவர்கள் எல்லாரையும் தாண்டி நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுப்பேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தை பரிசாக கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். ஐந்தாவதாக சர்தை சபையை குறித்து கூறுகின்றார். இந்த சர்தை சபையானது ஒரு உயிரற்ற சபை. எந்த வகையிலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத சபை. அதை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், நீ உயிருள்ளவனாயிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. எந்த ஒரு காரியமும் எனக்கு நிறைவாக காணப்படவில்லை என்று ஆண்டவர் இந்த சபையை கடிந்து கொள்கிறார். ஆனாலும் இந்த சபையிலும் தங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத, மாசுபடுத்தாத, கரைப்படுத்தாத பாத்திரவான்கள் உண்டு என்று ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து கூறுகின்றார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் வெண்வஸ்திரத்தை தரிக்க கொடுப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். அவனுடைய பெயரை நான்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். ஆறாவதாக பிலடெல்பியா சபையை பற்றி எழுதுகின்றார். 7 சபைகளிலும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான சபை என்று பார்த்துக் கொண்டால் இந்த பிலடெல்பியா சபை தான். அவர் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, என்னுடைய பொறுமையை குறித்து கொடுக்கப்பட்ட வசனத்தையும் கற்பனைகளையும் நீ கை கொண்டபடியினால் இந்த உலகம் அனைத்தும் சோதனைக்குள் படுத்தும்படியாக உபத்திரவ நாட்களில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். அவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் புதிய நாமத்தையும் தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமின் நாமத்தையும் கிரீடத்தையும் பரிசாக கொடுப்பேன். அவனை நான் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கின்றார். ஏழாவதாக லவோதிகேயா சபையை பற்றி கூறுகின்றார். இது 2 கெட்டான் சபை. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கூறுகின்றார், கடிந்து கொள்கின்றார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் என்று அந்த சபையை பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார். தரித்திரனும் குருடனும் என்று கடிந்து கொள்கின்றார். ஆனாலும் நான் உன்னுடைய வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தால் நான் அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பேன். மனம் திரும்புகிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட அமர்ந்து பரலோகத்தில் அவன் ஜெயம் கொண்டவனாக காணப்படக்கூடிய ஒரு வாக்கியத்தை அருளுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இவ்வாறு இந்த 7 சபைகளை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒருவேளை இந்த 7 சபைகளை குறித்து நாம் பொதுவாக ஆழமாக சிந்திப்பது கிடையாது. நான் ஏன் இந்த 7 சபைகளை குறித்து இவ்வளவு தெளிவாக கூறுகிறேன் என்றால், நாம் ஒருவேளை எந்த சபையின் அங்கத்தினராக இருந்தாலும் திருச்சபையானது இந்த 7 சபைகளால் கட்டி எழுப்பப்பட்டது என்ற ரகசியத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது மிகவும் தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அந்த ரகசியம். இந்த 7 சபைகள் என்னது? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா. எபேசு சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? ஜீவ விருட்சம். சிமிர்னா சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? ஜீவ கிரீடம். பெர்கமு சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? மன்னாவும் புதிய நாமம். தியத்தீரா சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? இருப்புக்கோலும் விடிவெள்ளி நட்சத்திரம். சர்தை சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? வெண் வஸ்திரமும் ஜீவ புஸ்தகத்திலும் எழுதப்படும் வாக்கியத்தை கொடுக்கின்றார். பிலடெல்பியா சபைக்கு என்ன கொடுக்கிறார்? 5 பரிசுகளை கொடுக்கின்றார். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவார், புதிய நாமம், கிரீடம், பிதாவின் நாமம், புதிய எருசலேம் என்னும் நாமம். இப்படி 5 பரிசுகளை வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். 7ஆவதாக லவோதிகேயா சபையை பத்தி என்ன சொல்றாரு? வெண் வஸ்திரம் கொடுப்பாரு. அடுத்தது சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அமர்ந்து இருக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் முழுமையாக ஆழமாக உங்களுடைய இருதயத்தில் பதித்துக் கொண்டால் அடுத்து நாம் சிந்திக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் மிக மிக எளிதாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இவை எல்லாவற்றையும் எழுதி முடிக்கிறார் யோவான். இப்பொழுது மறுபடியுமாக ஒரு பெரிய எக்கால சத்தத்தை அவர் கேட்கின்றார். இங்கே ஏறி வா என்று ஒரு சத்தம். இங்கே பரலோகத்திற்கு ஏறி வா என்று யோவானை ஒரு தூதன் அழைக்கின்றார். யோவான் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டு பரலோகத்திற்கு செல்கின்றார். பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறாரு. அந்த ஆலயத்தின் கதவுகள் திறந்து இருக்கின்றன.
ஃப்ரண்ட்ல ஆண்டவருடைய சிங்காசனம் காணப்படுகின்றது. அங்கு ஆண்டவர் அமர்ந்திருக்கின்றார். மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றார். அவரை சுற்றிலும் ஒரு வானவில் காணப்படுகின்றது. அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து பொன்முடி சூடி அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆண்டவருக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இது தேவனுடைய 7 ஆவிகள். மேலும் அவருக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல் காணப்படுகின்றது. ஆண்டவரை சுற்றிலும் 4 ஜீவன்கள் காணப்படுகின்றது. ஒரு ஜீவன் சிங்கத்தை போலவும், அடுத்தது காளையை போலவும், அடுத்தது கழுகை போலவும், அடுத்தது மனுஷ முகத்தை போலவும் காணப்படுகின்றது. இப்படி 4 ஜீவன்கள் அவரை சுற்றிலும் காணப்படுகின்றது. இந்த 4 ஜீவன்களும் கண்களால் உள்ளும் புறம்பும் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 6 செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 4 ஜீவன்களும் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில், அதாவது இந்த 4 ஜீவன்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடுகின்றதோ அப்பொழுது இந்த 24 மூப்பர்கள் தங்களுடைய சிங்காசனங்களிலிருந்து கீழே இறங்கி தங்களுடைய பொன்முடிகளை கலற்றி வைத்து வணக்கமாய் விழுந்து, ஆண்டவரே நீர் இந்த கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர், பாத்திரராயிருக்கிறீர் என்று அவர்களை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார்கள். எங்கு பார்த்தாலும் இடி மின்னல் பெரிய சத்தம் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யோவான். இப்பொழுது ஆண்டவருடைய கையில் ஒரு புஸ்தகம் காணப்படுகின்றது, ஒரு சின்ன புஸ்தகம். இப்பொழுது அங்கு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு பாத்திரவானாக காணப்படுவது யாராவது உண்டா என்று ஒரு சத்தத்தை கேட்கிறார். உடனே யோவான் சுற்றிலும் முற்றிலும் பாக்குறார். யாரோ ஒருத்தர் இந்த புஸ்தகத்தை வாங்க வர போறாங்க போல அப்படின்னு பாக்குறார். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு யாரும் வாங்க வராத காரணத்தினால் இப்பொழுது யோவான் கதறி கதறி அழுகின்றார். அப்பொழுது இந்த 24 மூப்பர்களில் ஒருவர் யோவானை தட்டி கொடுக்கிறார். யோவானே, அழாதே, உனக்கு அந்த தாவீதின் வேறுமானவர்னா பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறியா? யூத ராஜ சிங்கத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? அதோ பாரு, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு தெரியுதா? 7 கண்களால் 7 கொம்புகளால் காணப்படுகின்ற ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு தகுதியுள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே நேரா இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு அருகாமையில் சென்று அவருடைய வலது கரத்தில் உள்ள அந்த புஸ்தகத்தை பெற்றுக் கொள்கின்றார். அவ்வளவுதான். பரலோகத்தில் ஒரே ஆரவார சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம், ஆனந்த சத்தம். இந்த 4 ஜீவன்களும் இந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய சுரமண்டலங்களை எடுத்து வாசிக்க தொடங்கிடுறாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பிரைஸ் பண்றாங்க. நீர் ஒருவரே இந்த புஸ்தகத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரர் அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க? நீர் நீர் சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் சகல பாஷைக்காரரிலும் சகல கோத்திரங்களிலும் இருந்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை மீட்டுக் கொண்டீர். நாங்கள்
மறுபடியுமாக இந்த பூமிக்கு சென்று ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அரசாளுவோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததினால் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் என்று ஒரு புதிய பாட்டை பாடுகின்றார். இதை பார்த்து இவர்களை சூழ உள்ள 1000 10,000 தூதர்கள் அவங்க பிரைஸ் பண்றாங்க. இப்படி பரலோகத்தில் ஒரே ஆனந்த களிப்பு. இத்தோடு அந்த நாம் முதல் 5 அதிகாரங்களை குறித்து சிந்தித்து விட்டோம். அதாவது ஆண்டவருடைய கையில் உள்ள புஸ்தகத்தில் உள்ளும் புறம்புமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த 7 முத்திரைகளில் முதலாவது முத்திரையை எப்பொழுது அவர் உடைக்கின்றாரோ அவ்வாறு உடைக்கும் பொழுது இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் 7 வருடம் நீடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உபத்திரவ காலத்தின் போது இந்த உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் கீழ் வந்துவிடும். அதாவது ஒருவேளை நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம், 1 வேர்ல்டு 1 நேஷன் 1 எர்த் 1 கரன்சி. இதை நோக்கிதான் நாம் இன்று எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் தள்ளப்பட்டு விடும். எப்பொழுது ஆண்டவர் இந்த புஸ்தகத்தில் உள்ள முதலாவது முத்திரையை உடைக்கும் பொழுது இந்த சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் தள்ளப்பட்டு விடும். இதை குறித்த மற்ற விளக்கங்களை நாம் அடுத்த உபதேசங்களில் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சபையினரோடு ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் உம்முடைய வருகையை குறித்தும் ஆண்டவரே நீர் இந்த 7 சபைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்தும் திருச்சபையானது இந்த 7 சபைகளால் கட்டி எழுப்பப்பட்டது என்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே, அங்கு யோவான் பரலோகத்தில் எடுத்து செல்லப்பட்டு 24 மூப்பர்களை சந்திக்கின்றார். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடமிருந்து ஒரு சிறு புஸ்தக சுருளை பெற்றுக் கொள்கின்றார். அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது என்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இதை குறித்த மற்ற விவரங்களை நாங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிந்திப்பதற்கு உமக்கு சித்தமானால் நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தி இந்த இடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் இந்த செய்தியானது ஆசீர்வாதமாக இருக்கவும் உம்முடைய வருகைக்காக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்துவதற்கு இது ஒரு ஐ ஓபனராக இருந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஒப்படைக்கிறோம். இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் எல்லா மூப்பர்களையும் ஆண்டவரையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஒப்படைக்கிறோம். அவர்கள் எல்லோரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை, இந்த இக்கட்டான நாட்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு உம்முடைய தேவ ஜனங்களை நீர் ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருவதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த தியானத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு பாடலை பாடி நம் ஆராதனை சிறப்பித்த சகோதரர் அபினேஷ் சாம்லின் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவருடைய இறையியல் கல்வியில் அவரோடு இருந்து அவர் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமை அடைவதாக. சிறப்பு செய்தியை நம்மத்திலே பயின்றளித்த அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 5 அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்களானால் மிக எளிமையாக விளங்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். இன்னும் வரும் நாட்களில் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக.
கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 207வது பாடல், கர்த்தாவின் தாசரே எக்காலம் போதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்கெங்கும் கூறுங்கள், சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யூபிலி ஆண்டு வந்தது என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 207வது பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது ஆசீர்வாதமான ஒன்றாக அமைந்தது என்று ஒவ்வொருவரும் சாட்சி பகர அனுகிரகம் செய்யும். வெளிப்படுத்தின விசேஷத்தை எளிமையாக நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய தாசனை நீர் பயன்படுத்தியதற்காக நன்றி. தொடர்ந்து வரும் நாட்களிலும் அவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்து, உம்முடைய வருகையின் நாளில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சிகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள, அதன்படி நாங்கள் அந்த நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து
கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.